ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் ரிசார்ட்டோட நைட் வியூ காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் நைட் வியூ. வந்து லைட்னிங்லாம் போட்டு சூப்பராக அப்பா டக்கராக வச்சுருந்தாங்க. ஸோ அபாவ் ரிசார்ட். ஸோ நம்ம வந்து இப்படியும் போய்க்கலாம், இல்லைன்னா வந்து ரிசப்ஷன் வழியாக போய்க்கலாம். ஸோ பெரியவங்களுக்கு போகிறக்காக சைடில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. குட்டீஸ்லாம் நல்லா இதுமாதிரி ஸ்லோப்பிங்கில் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. மேலே வந்து டைனிங் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே ரூம் லைட் எரியல, அங்கே தான் எங்கள் செகண்ட் ஃப்ளோரில் எங்கள் ரூமு. ஸோ இங்கே நிற்கிறாங்களே, அங்கே தான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ நான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் போனோடனே பாப்பா ஒன்று பண்ணுறேன் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேடம் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும், ஜக்கூசி ரெடி பண்ணி வைக்க சொன்னோம். ஸோ அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பாப்பா பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. காலையில் வந்து சீக்கிரமாக வந்துச்சு. அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாராக போகணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வந்துச்சு, கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து மார்னிங் வியூ. மார்னிங் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் காட்டுறேன் வாங்க. ஸோ தோசை, சாம்பார், பூரி, மசாலா, அதுக்கப்புறமா வந்து போஹா போட்டு கொஞ்சம் மசாலா பொடி மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நேந்திரப்பழம் பாயில் பண்ணது, ப்ரெட்டு, ஜாம், பட்டர், சட்னி. அதுக்கப்புறமா ஜூஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பைனாப்பிள் ஜூஸ் வச்சுருந்தாங்க, டீ, காஃபி, பாயில்டு எக்கு. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனக்காடு அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸு. இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் 2 hours ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வியூ பாருங்கள், செம்மையாக இருந்தது. நம்ம போகிற வேல வந்து 2-3 ஃபோட்டோ ஸ்பாட்லாம் நிறையா இருந்தது. ஸோ அங்கே நின்று நிறையா பேர் ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. அப்புறமா குட்டி குட்டி கடைங்களாம் இருந்தது. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூடாக வந்து நூடுல்ஸு, ப்ரெட் ஆம்லேட்டு, டீ, காஃபி அது மாதிரிலாம் கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி கடை தெரிஞ்சுது அப்படின்னா வாங்கிக்கோங்க, ஏன்னா வேறு எங்கேயும் கடைங்க இல்லை. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் பைனாப்பிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஜூஸு அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி ஃபோட்டோ செஷனும் இங்கே சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கார்லாம் நிற்கிது. ஸோ நாங்கள் வந்து பைனாப்பிள் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக வந்தாச்சு. 3வது சீசன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மே எண்டு, ஜூன், ஜூலை இதுதான் வந்து சீசன் டைம். அந்த டைமில் வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், எல்லா தண்ணி நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து மே மிடில் போயிருந்தோம், அதனால் தண்ணி அவ்வளோவா இல்லை, பட் கிளைமேட் வந்து அமேசிங்காக இருந்தது. அதே மாதிரி வந்து இங்கே அணக்காடில் வந்து முதல்ல குளிக்க அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் ஆனதுனால இப்போ வந்து அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே வந்து சூப்பராக காஃபி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 1 hour தான் பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே, பட் 2 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ காஃபி குடிச்சிட்டே வந்து அந்த தண்ணி சத்தம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. தண்ணி சத்தம் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்குற மாதிரி இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. ஸோ தண்ணி சத்தம், ஒரு காஃபி, சூப்பரான காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப அட்மைர் பண்ணுற மாதிரி இருந்தது. மட்டும் இல்லை, மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, அதுக்கப்புறமா ப்ரெட் ஆம்லேட்டு, நூடுல்ஸு இதெல்லாம் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும்.
இதுதான் நாங்கள் வந்த ரூட்டு. ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் மெயின் ரூட்டில் இன்னும் போனீங்கன்னா எங்கே இந்த வாட்டர் ஃபால் தொடங்குதோ அந்த இடத்துக்கும் நம்ம போகலாம். ஸோ நாங்கள் போகிறக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னாங்க, அதனால நாங்கள் அங்கே போகலை. இங்கே மட்டும் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துவிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாப்பா இந்த டச் மீ நாட் தொட்டாச்சினிங்கி இது இருக்கு இல்லையா, அது நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணா. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.